அத்திப்பழம் தொடர்ந்து சாப்பிடுவதனால் ஏற்படும் நன்மைகள் அதை பற்றி நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அப்புறம் இந்த வீடியோவை ஸ்பான்சர் ஜென் ரிவ்யூஸ், இவங்க தான் இந்த வீடியோவை ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அத்திப்பழம் நம்ம தொடர்ந்து நைட்டில் ஒரு 3 அல்லது 5 பழங்கள் ஊற வச்சு காலையில் சாப்பிட்றதுனால நம்மளுக்கு இரத்த சோகை அப்படின்ற ஒன்று நம்மளுக்கு வரவே வராது. இதில் பார்த்திங்கன்னா அதிக வகையான நார்ச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இதனால் இதை நம்ம சாப்பிட்றதுனால உடம்பில் அதிகப்படியான நார் சத்துக்கள் கிடைக்கும். அது இல்லாமல் கால்சியம் கிடைக்கும், பாஸ்பரஸ் கிடைக்கும், மெக்னீசியம், வைட்டமின், இது மூட்டு வலி, முதுகு வலி, எலும்பு சார்ந்த அனைத்து பிரச்சனையும் சரி செய்யும். ஏன்னா இதில் அவ்வளோ சத்து பொருட்கள் இதில் இருக்குது. அப்புறம் ரத்தத்தை சுத்திகரிக்கவும் செய்யும். புதிய வகையான ரத்தங்களை நம்ம உடம்பில் உற்பத்தி பண்ணும். ஓகேங்களா? அடுத்து இது தொடர்ந்து சாப்பிடும்போது மலச்சிக்கல் இருக்கையிலே ரொம்ப கொடுமையானது பார்த்திங்கன்னா மலச்சிக்கல். இந்த மலச்சிக்கலை இது ரொம்ப நல்லாவே ரெடி பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடம்புக்குள்ளே இருக்க அந்த கெட்ட கழிவுகளை வெளியே தள்ளும். இதனால் நம்மளுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை வெளியே வராது. ஓகேங்களா? உடம்புக்கு தேவையான ஆரோக்கியத்தை நல்லபடியாக கொடுக்கும். மூலம் சம்பந்தமான நோய்களுக்கு மிக அற்புதமான மருந்து. இதை பெண்கள் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா உடம்புக்கு அந்த வெள்ளைப்படுதல் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த பிரச்சனை இவங்களுக்கு வரவே வராது. அவ்வளோ தூரத்துக்கு இது நன்மை தரும். இதை தொடர்ந்து நம்ம ஒரு 3 அல்லது 5 நைட்லேயே ஊற வச்சு காலையில் சாப்பிடணும். அப்படி சாப்பிடும்பொழுது இது விதமான நன்மைகள் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை வியாதி உள்ளவங்க கூட இதை சாப்பிட்லாம். ஏன்னா இதில் சர்க்கரையும் இருக்கும், கொஞ்சம் துவர்ப்பு தன்மையும் இருக்கும். இது அதிகமாக சேர்த்துக்கிறதுனால நம்ம சுவையானதை சாப்பிடவும் முடியும். அதே நேரத்தில் சர்க்கரைக்கு ஒரு நல்ல மருந்தாகவும் இது செயல்படுது. அத்தி பழத்தை விட அத்தி பிஞ்சு காயின்னு சொல்லுவோம். அதை வாங்கி நம்ம ஒரு காயாவோ கூட்டாகவோ ரெடி பண்ணி நம்ம சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றனாலையும் நம்மளுக்கு இந்த சர்க்கரை வியாதி உள்ளவங்க இனிப்புன்ற ஒன்று இதில் இல்லாமல் நல்லபடியாக அவங்க இந்த சத்து பொருட்கள் அனைத்தையும் எடுத்துக்கிற முடியும். ஓகேங்களா? இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி. மேலும் தகவலுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பதிவு பண்ணுகிறேன். உணவே மருந்து.